விவரங்களை இந்த தமிழ் மாணவர் மன்றம் மூலமாக மாவட்ட வாரியாக கல்லூரிகளுக்கு 3 நபர்கள் என்று அவர்களை அணுகக்கூடிய வகையில் அவங்களுடைய பேரும் எண்ணும் கொடுக்கப்பட உள்ளது. அந்த காலேஜ் விவரங்கள், கல்லூரி என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்கா, எது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கோர்சஸ் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தமிழ் மாணவர் மன்றம் நிர்வாகிகள் வருங்கால முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்காக இதை எடுத்து சொல்ல உள்ளார்கள். இதன் மூலமாக அவங்களுடைய எதிர்காலம், ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வி 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 படிங்க படிங்க படிங்க, கல்வி ஒன்றே அழியாத சொத்து என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகின்றார். அந்த வகையில் இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அறிவார்ந்த சமூகம் மூலமாக தான் அப்படிங்கறதன் நீட்சி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்கிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் இந்த தலைமுறை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுல இருந்து விலகி அவங்க அறிவார்ந்த சமூகம் தமிழினம் அப்படிங்கறத தாண்டி தற்குறிகளாக மாறிக்கொண்டு இருக்கும் இந்த சமயத்தில் நாம அவர்களை வழி நடத்துவதற்காக, சீரமைப்பு செய்வதற்காக இன்று எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ் மாணவர் மன்றம் மூலமாக இந்த முன்னெடுப்பை முதல் கட்டமாக எடுத்துக்கொண்டுள்ளார். இந்த தமிழ் மாணவர் மன்ற நிர்வாகிகள் நம்மளுடைய நான் முதல்வன், உயர்வுக்கு படி, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி, இது போன்ற திட்டங்களை அந்த மாணவர்களுக்கு எடுத்துரைத்து அவங்க அதுக்கெல்லாம் எப்படி அப்ளிகபிளா இருப்பாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சீர்மைப்பான ஒரு கட்டமைப்பு இப்போ கொண்டு வரப்பட்டுள்ளது. நேரடியா இதுக்கு மேல டைரக்டா சொல்ல முடியாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதாவது நம்ம ஏன்னா இனிமேலாவது இப்பதான் அடையாளப்படுத்தியிருக்காரு. அந்த விஷயத்துல நாங்க அந்த கட்சிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான இளைஞர்களும் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா தொடர்ந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா தமிழ் இனம் அப்படிங்கிறது அறிவார்ந்த இனம் அப்படின்னு தான் நம்ம இது நாள் வரை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு இவங்க ஒரு கோணத்திலும் அழகா இருந்தா போதும், வெள்ளையா இருந்தா போதும், அவங்களுக்கு ஓட்டளிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கு இருக்காங்க இந்த சமூகத்துல. அதை நாங்க சீரமைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு எங்களுடைய தலைவர் மூலமாக நாங்க இனிமேல் அதை சீர செய்யக்கூடிய அந்த கடமையில் நாங்க பணியாற்றுவோம்.